Madam, excuse me, madam. Good evening, பிள்ளைகள். யாருக்காவது மிஸ் கலைக்கிறது கேக்குதா? Yes, madam. இன்டர்நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு பிள்ளைகள். Right, okay. Sorry for the delay. Okay, இப்ப கேக்குதா பிள்ளைகள்? இப்ப ஓகேயா? ரைட் ஓகே பிள்ளைகள். சாரி, என்னன்னா இன்டர்நெட் சரியான ப்ராப்ளமா இருந்துச்சு. போன முதல் கிளாஸும் நான் எடுக்க முடியல. ரைட் ஓகே, இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். அப்படியா பிரவீன் குமார், கேக்குதா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ரைட் ஓகே. எங்களுடைய தர்ஷி ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தா குரூப்ல, ஆனா ரைட், தர்ஷிக்கு பர்சனலா போட்டிருந்தேன். நான் அதை உங்களுக்கும் சொல்லுவோம் நினைக்கிறேன். வெரி குட். இப்படிதான் கேள்விகள் கேட்டு கேட்டு படியுங்க பிள்ளைகள். உடனே உங்களோட என்ன சொல்றது டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? தர்ஷி கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். என்னன்னா, நாங்க இங்கிலீஷ்ல நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், இந்த அட்வர்பை நான் போன கிளாஸ் உங்களுக்கு சொல்லி தரல, பட் அது ஒரு சார்ட் ஒன்று உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதுல அட்வர்ப் இருந்துச்சு. அட்வர்ப்னு சொன்னா என்ன நினைக்கிறீங்க? நான் அதுல ஆடியோவும் போட்டிருந்தேன். அட்வர்ப்னு சொன்னா என்ன பிள்ளைகள்? அட்வர்ப், it describes a verb. Yes, adverb. Adverb. வேர்புக்கு முன்னுக்கு அட் ஆகுறது தான் அட்வர்ப். அப்ப உங்களுக்கு வேர்ப்னு சொன்னா என்னது? வினைச்சொல். அப்ப வினைச்சொல்லுக்கு முன்னுக்கு ஒன்று அட் ஆகுதுன்னு சொன்னா அந்த அட்வர்பை நாங்க தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? வினை அடை. வினை அடை. அட்ஜெக்டிவ் வந்து பெயர் அடை மாதிரி, அட்வர்ப் வந்து வினை அடை. சரியா? அப்ப தர்ஷி கேட்ட கேள்வி வந்து, மிஸ் எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்றது நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப்? அப்ப முதலங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நவுன்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நவுன் வந்து this is a word that describe a place or animal or person, right? And verb நாங்க எப்படி சொல்லுவோம்? That is action. Something doing by person or animal or எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு செயலை குறிக்கிறது தான் verb.
அட்ஜெக்டிவ் சொன்னா நாங்க என்னன்னு பார்த்தோம், பெயர் அடை. பெயர் அடை என்னென்ன பெயர் அடை நாங்க பாவிப்போம் சொல்லுங்க பாபா. பெயர் அடைக்குரிய என்ன என்ன பெயர் அடைய நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் நோட்ஸ்ல எழுதினோம். பிரவீன்குமார் சொல்லுங்க. பெயர் அடைய எப்படி நாங்க இனங்கண்டு கொள்ளலாம்? போன கிளாஸ் பார்த்தோம். விளங்கல? what question கேட்டு who or what question கேக்குறீங்களோ அதுக்கு ஆன்சரா வரதான் நாங்க என்னன்னு சொல்லலாம், அட்ஜெக்டிவ் சொல்லலாம். அட்வர்ப் நாங்க எப்படி நான் காணுன்னு சொன்னா, வேர்புக்கு முன்னால வேகமாக ஓடினான் என்று நாங்க சொல்லுவோம் தானே தமிழ்ல. வேகமாக ஓடினான். ஓடினான்ன்றது வினை. அந்த வினைக்கு அடையா வந்திருக்கிறது வேகமாக. சும்மா ஓடினான் என்று இல்ல, வேகமாக ஓடினான். வேகமாக ஓடினான்க்கு எங்களுக்கு இமேஜின் ஆகுது நல்ல ஸ்பீடா ஓடி இருக்கார். சோ அது இங்கிலீஷ்ல நாங்க எப்படி மாத்தலாம் அதே தமிழ் வார்த்தைய? பிரவீன்குமார் வேகமாக ஓடினான். ரைட்? இல்லாட்டிக்கு பிரவீன்குமார் விளையாட்டு போட்டியிலே முதலிடத்தை பெறுவதற்கு வேகமாக ஓடினான். ஓடினான்ன்றது இதுல எங்களுக்கு வினைச்சொல். ஓடினான எங்களுக்கு மெருகூட்டி காட்டுறதுக்கு நாங்க பயன்படுத்தின வேர்டு என்னது, வேகமாக. சோ அதே போலதான் பிள்ளைகள் இங்கிலீஷ்லயும் அதே மெத்தட் தான் இங்கிலீஷ்லயும். அப்ப நாங்க எப்படி இங்கிலீஷ்ல மாத்தலாம்? பிரவீன்குமார் அத எங்களுக்கு தமிழ்ல நாங்க எப்படி சொல்றது, எப்படி பிரவீன்குமார் விளையாட்டு போட்டியிலே வேகமாக ஓடினான் ரெண்டைக்குல இங்கிலீஷுக்கு மாத்தைக்குல கடைசியில இருந்து தான் முன்னுக்கு வரும். சரியா? In the sports meet, Praveen Kumar ran fast. Ladi ran fast. Sorry, ran fast. ஓடினான், ran fast. அப்ப அந்த ஃபாஸ்ட் என்னது எங்களுக்கு வினை அடையா வருகிறது. ran fast, fast, fast என்றது ஸ்லோ, ஃபாஸ்ட், இந்த மாதிரியான வேர்டுகள் பிள்ளைகள் அடைமொழியா இருக்கும். அப்ப அது வினை அடையாக நீங்க இனங்கண்டு கொள்ள வேணும். சரியா? அடுத்து நீங்க ஆங்கில பாடம் கற்க எந்த மொழி என்றாலும் எந்த மொழியும் கற்கல. இப்போ நான் மிஸ் யாழ்ப்பாணம், ஆனா நான் இப்ப இருக்கிறது வத்தல கொழும்புல இருக்கேன். மிஸ்ஸுக்கு சிங்களத்துல எந்த வேர்ட்ஸும் தெரியாது, பட் மிஸ் வாசிப்பேன், எனக்கு எழுத தெரியும். ஆனா அதோட மீனிங் எனக்கு தெரியாது. இப்போ சிங்களம் நீங்க எழுதி எடுத்தாந்தா நான் வாசிப்பேன், அதோட எழுத்து கூட்டி வாசிப்பேன். ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? நான் அதை இனங்கண்டு கொள்ளையில என்னுடைய ஓன் லாங்குவேஜ்ல அம்மா என்று எழுதி இருந்தா நான் அம்மான்னு சும்மா வாசிச்சுட்டு போவேன். அம்மான்றது தமிழ்ல இருக்கிற அம்மாவைத்தான் குறிக்குதுன்னு சொல்லி எனக்கு அந்த அறிவு இருந்தா தான் ரைட். சிங்களத்திலையும் அம்மாவை கூப்பிடக்க அம்மே அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி எழுதிக்கலாம் அம்மா தான். சரியா? அப்ப நான் அத என்னுடைய லாங்குவேஜ்ல விளங்கி கொண்டாதான் அடுத்த லாங்குவேஜ்ல உள்ள வேர்டையும் இனம் கண்டு கொள்ளலாம். அதே மெத்தட் தான் பிள்ளைகள். எங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் தெரியும். அப்ப நாங்க இங்கிலீஷ படிக்க போறோம்ல, தமிழ் வேர்டுக்குரிய இங்கிலீஷ் வேர்டு என்னன்றதை நாங்க கட்டாயம் இனம் கண்டு கொண்டாதான் இந்த என்ன சொல்றது கிராமரை ஈஸியா படிக்க முடியும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரலாம். எப்பவுமே நீங்க இங்கிலீஷ் படிக்கல, மிஸ்ஸோட ஒரு 6 months டிராவல் பண்ண போறீங்க. சோ உங்களை பக்கத்துல மிஸ்ஸோட டீச்சிங் ஓட உங்களை பக்கத்துல இருக்க வேண்டியது இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி. சரியா? எத்தனை பேர் டிக்ஷனரி இருக்கு இங்கிலீஷ் டு தமிழ்? இல்லைன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இப்பதானே எங்களுக்கு நல்ல 2 பேர்ட்ட இருக்கு. வெரி குட். இப்பதானே எங்களுக்கு இன்டர்நெட் எல்லாம் இருக்கு. அதுலயே கூகுள்லயே அடிச்சு கொள்ளலாம். நீங்க கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணலாம். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அடிச்சீங்கன்னு சொன்னா என்னது டிரான்ஸ்லேஷன் வரும், டிக்ஷனரி வரும். அதுல உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஏதாச்சும் தெரியாத வேர்டு அடிச்சீங்கன்னா பக்கத்துல தமிழ் வேர்டு காட்டும் இல்லையா? சரியா? அப்ப அந்த மாதிரி நீங்க தமிழ்ல இருக்கிற வேர்டுக்குரிய இங்கிலீஷ் வேர்டையும் அறிஞ்சு கொண்டாதான் இந்த என்ன சொல்றது இலக்கியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஓகே எல்லாருக்கும்?
கஷ்டமா யோசிக்காதீங்க பிள்ளைகள் சரியா? கஷ்டம், ஐயோ கஷ்டமா இது, இனி போக போக கொஞ்சம் கூட கூட படிக்க போறோம். அதனால யாரும் குழம்பிடக்கூடாது. உங்களுக்கு பெஸ்ட் வே டிக்ஷனரி உங்களை பக்கத்துல இருந்தா நல்லா. இந்த மாதிரி சில டவுட்ஸுகள் வரைக்கும் டக்குனு தூக்கி பார்க்கறதா, தமிழ்ல இந்த வேர்டுக்கு என்ன போட்டிருக்கு, சரியா? ஓகேயா? எல்லாருக்கும் ஓகேயா? அப்ப டிக்ஷனரி வச்சு பாப்பீங்களா சர்ச் பண்ணி? Okay, miss. ஓகே, வெரி குட். ஓகே, அப்ப நாங்க நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப் எல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா டென்ஸுகள் பார்க்க போறோம். இப்ப எல்லாரும் மிஸ்ஸோட சேர்ந்து நோட்ஸோட சேர்ந்தே பிள்ளைகள் நாங்க பாக்குற வீடியோட சேர்ந்தே நோட்ஸ் எழுதி கொள்வோம். சரி, அப்ப எல்லாரும் ரெடியா இருங்க. காப்பீஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கலர் பென்ஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கலர் பென்ஸ் அண்ட் உங்கள்ட்ட ரூலர் இருந்தா ரூலரும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சார்ட் ஒன்று நாங்க கீற போறோம், எத்தனை டென்ஸ் இருக்குன்னு சொல்லி. சரியா? வாட் ஆர் த டென்ஸ் நாங்க அறிஞ்சு வச்சிருக்க வேணும். இவதான் மெயினான டென்ஸ். சரியா? Right, 1 minute. Okay, today we are going to learn what are the tense we have to study, or we have to learn, or we have to know. என்னென்ன டென்ஸ் இங்கிலீஷ்ல நாங்க அறிஞ்சு கொள்ள வேணும், தெரிஞ்சு கொள்ள வேணும், கற்றுக்கொள்ள வேணும்னு பார்க்க போறோம். சரியா? சோ ஒரு சார்ட் ஒன்று இருக்கு பிள்ளைகள், அதை நீங்க அழகா எழுதி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா ஒரு விதமான நீங்க குழம்ப தேவையில்லை. சரியா? இந்த ஒரு வீடியோ இருக்க பாருங்க, என்னென்ன டென்ஸ் இருக்கு, என்னென்ன விதத்துல இருக்கு, என்னென்ன விதத்துல இருக்குன்னு பாருங்க. The verb tense tells you when the verb happened. verb சொன்னா என்னன்னு தெரியுமே எங்களுக்கு, செயல்கள். நாங்க செயலை வச்சுதான் காலத்தை கண்டுகொள்வோம். அப்படியா? எங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் இல்ல, ஒரு செயலை வச்சு கொண்டுதான் நாங்க அதோட காலத்தை கணிப்போம். அப்படித்தானே? அத போல இங்கிலீஷ்ல நாங்க கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒரு 12 verb tense இருக்குது. சரியா? 12 verb tense இருக்கு. ரைட்? அது என்ன? 12 verb tenses: past, present and future, and these have categories which are simple, perfect, continuous and perfect continuous. Very good. past ன்னு சொன்னா இறந்த காலம், present ன்னு சொன்னா நிகழ்காலம், future எதிர்காலம். அதுல இந்த past, present, future எங்களுக்கு தமிழ்ல தெரிஞ்சது என்ன பிள்ளைகள்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரியா? அப்ப நான் செய்து கொண்டிருக்கிறேன், செய்தேன், செய்வேன், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். ஆனா இங்கிலீஷ்ல வந்து லிட்டில் டிஃப்ரெண்ட். அதுல சொல்லுவாங்க சிம்பிள்னு சொல்லுவாங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்படி சொல்லுவாங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அது போல இன்னொரு விதம் சொல்லுவினா பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். இன்னொரு வகை இருக்கு, பாஸ்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். ரைட்? அடுத்து சொல்லலாம் past perfect continuous, present perfect continuous, future perfect continuous. சரியா? ரைட். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம். சோ எல்லாரும் ஒருக்கா இதை அழகா ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள்.
இந்தியன் டேட்டை போடுங்க, டென்ஸ்னு சொல்லி போடுங்க. 12 verb tense இருக்கு. There are 12 verb tense இருக்கு. ஸோ அதை ஹெடிங்கா போட்டுட்டு இது இருக்கா அழகா நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். அழகா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணினா தான் இதோட சேர்ந்து பின்னுக்கு வாரதை நாங்க பார்க்கலாம். நோட் பண்ணிட்டு நோட் பண்ணி முடிச்சாக்கள் ஒரு thumbs up போடுங்க. இல்ல விளங்குதா பிள்ளைகள்? Past simple, present simple, future simple. Right? இது ஒரு வகை. அடுத்தது past perfect, present perfect, future perfect. அடுத்தது continuous, past continuous, present continuous, future continuous. அடுத்தது past perfect continuous, present perfect continuous, future perfect continuous. ஓகேயா? இவ்வளவு தான் பிள்ளைகள் இங்கிலீஷ் முடிஞ்சது வேலை. சரியா? இது எப்படி செய்யறான்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை இருக்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். யாருக்காவது குழப்பம் இருக்கா இதுல? இந்த சார்ட்ல எதுவும் குழப்பம் இருக்கா? இந்த சார்ட் விளங்கல மிஸ் சொன்னா பிள்ளைகள் கேக்குதா மிஸ் கதைக்கிறது? பிள்ளைகள் மிஸ் கதைக்கிறது கேக்குதா? யாருமே பதில் சொல்லலையே. எஸ் நீங்க ஆன்சர் பண்ணினா தான் மிஸ் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ரைட் ஓகே. இந்த சார்ட்ல ஏதாவது விளங்காம இருக்குதா பிள்ளைகள்? விளங்கினா உடனே கேட்கணும். இந்த சிம்பிள், பெர்ஃபெக்ட், கண்டினியூஸ், பிரசன்ட், பெர்ஃபெக்ட், கண்டினியூஸ் எல்லாம் வகைகள் பிள்ளை. சரியா? நார்மலா நாங்க சொல்லக்கூடிய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சரை விட இன்னும் ஒரு 3 இருக்குது. பெர்ஃபெக்ட், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரி நாங்க அதை எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க அதுக்குரிய வேர்பை கண்டுபிடிக்க முடியும். சரியா? ரைட். ஒன்றும் குழம்ப தேவையில்லை. இப்போதைக்கு இதை எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு thumbs up போடணுமா? மிஸ் வெயிட்டிங். பிள்ளைகள் யாரும் வித்திரியா போறது இல்ல.
எழுதியாச்சு மிஸ். ரைட், எழுதிச்சா ஒரு ஹேண்ட் ரைஸ் போடுங்க. ரைட், ஓகே பிள்ளைகள், அடுத்து போமா பாப்போமா, போலாமா? Okay miss. ரைட், ஓகே ஓகே. Verb tenses. Past சவுண்ட் simple. கேக்குதா? This tense is used to describe an action that has already happened. Yes. டிஸ்கிரைப் பண்ற சவுண்ட் கேக்குதா பிள்ளைகள்? இந்த வீடியோட சவுண்ட். Miss. The structure முதலாவது நம்ம பண்ணுங்க. முதலாவது பாஸ்ட் சிம்பிள். கலர் பென் யூஸ் பண்ணுங்க பிள்ளைகள், அழகா இருக்கணும் நோட்ஸா. பாஸ்ட் சிம்பிள் இல்லாட்டி சிம்பிள் பாஸ்ட். முதலாவது நம்ம பண்ணுங்க. முதலாவது அதே நாங்க யூஸ் பண்றோம். எங்க யூஸ் பண்றோம்னா, this tense is used to describe an action that has already happened. அது நடந்து முடிஞ்சதுக்கு நாங்க பயன்படுத்துறதுதான் வந்து பாஸ்ட் சிம்பிள்னு சொல்லுவோம். சரியா? அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதோட சேர்ந்து verb in past form. பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிற verb இருக்கும். அதை என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள்ல நாங்க பார்க்கலாம். is the subject plus the verb in a past form. For example, I walked to work today. I walked to She work arrived today. late to school. She arrived late. I ate my lunch in the cafe. Right. I saw my friend in the shop. இப்பதான் பிள்ளைகள் நீங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா செய்ய வேண்டிய விஷயங்கள், பாஸ்ட் டென்ஸ்கள் நீங்க கட்டாயம் பாடமாக்கி வச்சிருக்கோம். ஒரு வேர்புட பாஸ்ட் டென்ஸ் இதுதான் சிம்பிள். சரியா? இது சிம்பிள் பாஸ்ட். இதுக்குரிய ஒரு வேர்புட சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய ஸ்ட்ரக்சரை நீங்க கட்டாயம் பாடமாக்கி வச்சிருக்கோம். சரியா? சிலது வந்து ரெகுலரா இருக்கும், சிலது இர்ரெகுலரா இருக்கும். இந்த வேர்பிலே பாருங்க பிள்ளைகள், ஐ வாக் என்றதுதான் எங்கட verb. என்ன? WALK walk என்றதுதான் எங்கட verb. அதோட ed சேர்ந்ததுனால நாங்க கண்டுபிடிக்கலாம் this is simple past tense. அத போலதான் இதுல ரெண்டாவது, she arrived late to school. arrive ARRIVE தான் வந்து உங்களுக்கு என்னது verb. ஆனா இதுல ed வந்ததுனால நாங்க இதை எப்படி நாங்க யோசிக்க வேணும், இது சிம்பிள் பாஸ்ட். சரியா? ரைட். ஆனா இங்கால பாருங்க, I ate my lunch in the cafe. I saw my friend in the shop. இதுலயே டி வரையில, ed ஏன் வரையில? இது வந்து irregularன்னு சொல்லுவாங்க பிள்ளை. irregular verb form வந்து சிலர்களுக்கு வந்து past tense இதுதான், அது வந்து ஸ்ட்ரக்சர், அதை நாங்க மாத்த முடியாது. சீட பாஸ்ட் தான் சோ, சீடன்னு வராது. சரியா? சும்மா சிம்பிள் பாஸ்டுக்கு நாங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்போம், ed சேரும், வேர்போட ed சேரும். சரியா? ஆனா
சில நேரம் எங்களுக்கு இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயே சில வேர்புக்குரிய பாஸ்ட் வேர்டு வந்து என்னவா இருக்கும், இர்ரெகுலரா இருக்கும், அதுக்கண்ட ஃபார்மோட இருக்கும், அதை மாத்தவே முடியாது. சரியா? அப்படியானதில் வந்து நான் அடுத்த கிளாஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் உங்களுக்கு போடுறேன். சரியா? இப்போதைக்கு நீங்க இதை எழுதி கொள்றீங்களா? இந்த பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். விளங்கப்படுத்தினது விளங்கலையா கேளுங்க பிள்ளைகள். யாரும் தயங்க கூடாது. நீங்க படிக்க வந்திருக்கிறீங்க, அதனால கேட்டு படிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இப்ப என்ன டைம் தயங்கிட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் இன்னொரு இங்கிலீஷ் கிளாஸுக்கு போக வேண்டி வரும். சரியா? அதனால கேட்டு படிங்க. சிம்பிள் பாஸ்ட்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? மிஸ் ஒருக்கா திரும்ப ஒருக்கா விளங்கப்படுத்துங்களேன். ரைட், வெரி குட். சிம்பிள் பாஸ்ட்னு சொன்னாமா எங்களோட தமிழ்ல வந்து எங்களுக்கு 3 தான் தெரியும். என்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதைத்தான் பிள்ளைகள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கு. சரியா? அதைத்தான் எங்களுடைய தமிழ்ல இருக்கிறது தான் வந்து சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர். இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஆனா இந்த பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும் பிள்ளைகள், இந்த பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும் நாங்க ஒரு செயலிண்ட முடிவு, என்ன ஒரு செயலிண்ட முடிவை வச்சுதான் நாங்க காலத்தை கணிப்போம். ஆனா அந்த காலத்தை கணிக்கல இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் இருக்கு. இந்த பாஸ்ட் டென்ஸ்ல தான் கூடுதலா சில வேர்புக்கு, வேர்ப்னு சொன்னா வினை சொல்லுக்கு irregular verb form இருக்கு, ரெகுலர் verb formும் இருக்கு. சரியா? இப்ப நாங்க குயிக்கா ஐடென்டிஃபை பண்ணிக்கல, இப்போ பாஸ்ட் டென்ஸ் நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கல ஒரு வேர்போட ஈடி சேருமன்றதான் அந்த பாஸ்ட் டென்ஸுக்குரிய வரைவிலக்கணமா இருக்கும். ஈடி சேரும், பாஸ்ட் டென்ஸுக்கு ஈடி சேரும். இப்போ அதான் வந்து பாஸ்ட் டென்ஸ் நாங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதோட அது மட்டும் இல்ல, அந்த ஈடி சேர்றது மட்டும் இல்ல, சில வேர்புகளுக்கு பிள்ளைகள் என்ன சொல்றது, அதை மாத்த முடியாது. சில வேர்புக்கு இதுதான் பாஸ்ட் வேர்ப், பாஸ்ட் டென்ஸுக்குரிய வேர்ப் இதுதான் இருக்கும் சிலதுக்கு. அதுதான் பிள்ளைகள் இந்த ரெண்டு. இந்த ஏற்றன்றதுல வந்து ஈட்டிட பாஸ்ட், ஈட்டண்ட வேர்பிட பாஸ்ட் டென்ஸ் தான் ஏட். சரியா? அப்ப ஈட்ன்றது அது verb, eatsன்றது eatsன்றது அது present tense வரும். will be eatன்றது future வரும். அப்ப எங்களுக்கு past என்ன வரப்போகுது, I ate என்ற verb தான் வரும். சரியா? அப்ப இந்த ate-ன்றது eat-ட past tense. அப்ப இவரை வந்து நாங்க மாத்த முடியாது, ed போட இயலாது, eated ன்னு போட இயலாது.